Hi, welcome to our channel Yan Mantra at Crochet. Subscribe and bell icon click பண்ணிக்கோங்க. Let's get into the video. நீங்களும் crochet beginners to advanced level வரைக்கும் கத்துக்கணுமா? Then இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஒரு ஸ்கில்லை கத்துக்கிறதுக்கு முன்னாடி ப்ராடக்ட் நாலேஜ் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீடியோவில் crochetயோட கிட் அண்ட் அதோட யூசேஜ் பற்றி பார்க்கலாம். க்ரோஷேல மெயினான திங் பார்த்தோம்னா யான் த்ரெட்டு தான் இங்கே க்ரோஷேல யான்னு சொல்லுவாங்க. இந்த யான் பார்த்தோம்னா நிறைய டைப்ஸில் இருக்குங்க. அக்லரிக் நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்தோம்னா அக்லரிக் யான் அண்ட் காட்டன் யான் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சங்கி யான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அது நான் செப்பரேட் வீடியோஸில் நான் சொல்கிறேன். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஆஸ் அ பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அக்லரிக் அப்படி இல்லைன்னா ஒரு காட்டன் யானை யூஸ் பண்ணிருக்கிறது பெஸ்ட். ஆனால் அக்லரிக் யூஸ் பண்ணுறப்ப ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ப்ளிட்டன்ஸ் வந்து தெரியும். உங்களுக்கு தெரியுதா? இந்த மாதிரி ஸ்ப்ளிட்டன்ஸ் தெரியறதுனால நீங்கள் லைட்டர் அந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் காட்டன் யான் பார்த்தோம்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி யான் யூஸ் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். நெக்ஸ்ட் திங் பார்க்கணும்னா இந்த அமேசான்ல இருந்து ஸோ அதை பற்றியனான நாலேஜையும் இந்த ப்ராடக்ட்ஸ் எதுக்கெலாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பற்றியும் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த ஃபர்ஸ்ட் திங் பார்த்தோம்னா இது பேர் என்ன அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இது பேர் தான் ஹூக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்கும். லைக் பார்த்தோம்னா சைஸஸ் இங்கே இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸஸில் ஹூக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஏன் இவ்வளோ டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், யானில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது அண்ட் டிஃப்ரெண்ட் வித்தில் இருக்குது. ஸோ ஒவ்வொரு யார்டுக்குமே ஒவ்வொரு சைஸ் பார்த்தோம்னா டிஃபர் ஆகும். லைக் பார்த்தோம்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போ இதை நான் யூஸ் பண்ணுறது அக்லரிக் யான். ஜஸ்ட் இமேஜினேஷனில் பண்ணிக்கோங்க. இந்த அக்லரிக் யானுக்கு நான் இந்த ஒரு 2.5லேருந்து 3க்குள்ளே இருக்கிறத நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, வெயிட் பண்ணுங்க, யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு எந்த மாதிரி ஷேப்பில் கிடைக்கும் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். பர்ஃபெக்டான ஹூக் சைஸில் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா எந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னா, இப்போ நான் ஒரு பேசிக்கான இதில் நான் சொல்லித்தரல, ஜஸ்ட்டு நான் வந்து விஷுவலாக உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ டைட்டாக இருக்குது. எந்த ஹோல்ஸ் நமக்கு தெரியவே தெரியாது. பர்ஃபெக்டான ஹுக் சைஸ் எடுக்கிறப்போ நமக்கு ஹோல்ஸ் எதுவும் தெரியாது. பட் இன்கேஸ் நான் தப்பான ஹூக் சைஸை எடுத்துட்டேன், ஒரு அக்லரிக் யார்டுக்கு 2.5 mm உள்ள ஹூக் சைஸ் எடுக்கிறதுக்கு பதிலாக நான் ஒரு 6.0 mm ஹூக் சைஸை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா என்ன நடக்கும் அதையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு த்ரெட்டு உள்ளே போகாது. செயின் ஸ்டிச்சஸ் நான் போடுறேன். அப்போ நீங்களே டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பீங்க ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. பாருங்கள், இந்த ஸ்டிச்சஸ் பார்த்தோம்னா எவ்வளோ டைட்டாக இருக்குது பார்த்துருக்கீங்களா? பட் இந்த ஸ்டிச்சஸ் எவ்வளோ லூஸாக உங்களுக்கு ஆக்சுவலி வீடியோவில் தெரியல, எனக்கெல்லாம் தெரியுது. பாருங்கள், இந்த ஹோல்ஸ்லாம் வந்து தெரியுது. ஏன் ஹோல்ஸ் தெரிஞ்சால் என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஃபைபர் ஃபில்லிங் அந்த மாதிரி ஒரு ஆம்பிக்ரோமிக்லாம் நம்ம இன்சர்ட் பண்ணுறப்போ இந்த ஹோல்ஸ் வழியாக அந்த பஞ்சு இருக்குல்ல, அதை தான் நம்ம ஃபைபர் ஃபில்லிங்னு சொல்லுவோம். அது வந்து வெளியே வந்துடும். வெளியே வந்துருச்சுன்னா அப்போ குழந்தைங்களுக்கு நம்ம மோஸ்ட்டாக பேபிஸ்க்கு தான் நம்ம டாய்ஸ்லாம் கொடுப்போம், ரைட்? அவங்க அந்த பஞ்சை வந்து எடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி கேசஸில் நம்ம இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து மைன்யூட்டாக கவனிக்கணும், ஹோல்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு. அண்ட் தென்
ஹோல்ஸ் மட்டும்தான் ப்ராப்ளமா அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன். அப்படிலாம் என்னென்ன ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டிச்சஸ் ரொம்ப லூஸாக இருக்கும், ஹோல்ஸ் தெரியும், ஷேப் ஒரு ப்ராப்பர் ஷேப்பில் இருக்காது. இப்போ ஒரு லைன் போடுறீங்கன்னா ஓகே, அதில் எதுவும் தெரியாது. இதே நீங்கள் ஒரு சர்க்கிள், ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் அந்த மாதிரி பண்ணுறப்போ ஒரு பர்ஃபெக்டான டைட் ஃபினிஷ் கிடைக்காது, ஒரு ஷேப் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இதற்காக தான் நம்ம ஹூக் சைஸ் வந்து கம்பல்சரி மேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் இதே கிட்டில் தான் இதுவும் வந்தது. அண்ட் தென் இந்த பாக்ஸும் நமக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த கிட்டுக்குள்ளே என்னென்ன க்ரோஷேட்டுக்கு யூஸ் ஆகிற திங்ஸ் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் திங் அப்படி பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஜிசர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. ஜிசர் கட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, வித் கேப்போடு தந்துடுவாங்க. ஸோ இந்த ஜிசர்ஸ். அண்ட் தென் மேக்ஸிமம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் நீடல்ஸ் பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் சைஸில் ஒரு ஃபோர் சைஸ் கொடுத்துருவாங்க. இது எதுக்காக மெயினாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, எக்ஸ்ட்ரா த்ரெட்ஸ்லாம் இருக்கும்ல. இப்போ நீங்கள் ஒரு செயின் ஸ்டிச்சஸில் போடுறீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா த்ரெட்ஸ் இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்டை இந்த மாதிரி நீடலில் விட்டு இந்த மாதிரி செயின்குள்ளேயே மறைச்சி கட் பண்ணுறதுக்காக. இப்போ ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்காக போடுறேன். ஒரு மறைச்சி ஒரு போடுறதுக்காக வந்து மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. இதை அப்புறம் எக்ஸஸாக இருக்கிறத வேணும்னா கட் பண்ணிக்கலாம். இதே ஆமிக்ரோனிங் பார்த்தோம்னா அந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்டை வந்து உள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக மெயினாக வந்து இந்த நீடில்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட் ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஹோல் பார்த்துருக்கீங்கள எவ்வளோ பெருசாக இருக்கும். அண்ட் தென் இதுவும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். பட் இதோட ஹோல் பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குது. ஸோ உள்ள ஒரு நம்மளோட ஒரு குரோஷேக்குள்ளே நம்ம போடுறப்ப ஹோல் வந்து கொஞ்சம் பெருசாக தெரியாமல் இருக்கிற அடையாளமே, அந்த நம்ம போட்ட அடையாளமே இருக்காது. ஸோ அதுக்காக நான் மெயினாக வந்து சில்வர் நீடில் வந்து யூஸ் பண்ணுறேன். இது இந்த கிட்டோட வராது, நீங்கள் தான் வந்து வாங்கிக்கிற மாதிரி வரும். இதை மட்டும் வாங்கினா போதும். தென் இது பேர் தான் ரோ கவுண்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ஒரு செயின்ஸ் பார்த்தோம்னா, ஒரு செயின் இருக்குது. நம்ம ஒரு செயின் ஒரு 195 செயின்ஸ் போடுறோம். யாராவது கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறோம். திரும்பியும் நம்ம வந்து நம்ம எவ்வளோ செயின் போட்டிருக்கோம் அப்படின்னு நம்ம ஒவ்வொன்றா எண்ணுவோம், ரைட்? நீங்கள் அதை பார்த்துருக்கீங்களா? ஸோ அதை நம்ம ஒவ்வொரு என்னென்னம்னா என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா, நமக்கு டைம் ரொம்ப இழுக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ரோ கவுண்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் இப்போ நான் ஒரு 95 வரைக்கும், சரி ஒரு 94 வரைக்கும் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் 94 அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணிக்கணும். இல்லை நான் ஒரு 74 அந்த மாதிரினா நான் இது வரைக்கும் பண்ணி முடிச்சிருக்கேன் அப்படின்னு நமக்கு தெரியறதுக்காக ஒரு ரெண்டு ரோ கவுண்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. டேப் கொடுத்துருக்காங்க. டேப் எதுக்காகனா, மோஸ்ட்டாக நீங்கள் டாப்ஸு அந்த மாதிரிலாம் ஸ்டிச் பண்ணுவீங்க, பேக்ஸு அந்த மாதிரிலாம் ஸ்டிச் பண்ணுவீங்க, ரைட்டா? ஸோ அந்த மாதிரி இதுக்கு ஒரு ப்ராப்பரான மெஷர்மெண்ட்டுக்காக வந்து இந்த டேப் வந்து மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. தென் ஸ்டிச் மார்க்கர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் மட்டும்தான் புரியும். நான் வந்து காமிக்கிறேன். இப்போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டிச் மார்க்கர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் இம்பார்ட்டன்ட்னு நான் ஒரு டயக்ராம் மூலயமா சொல்கிறேன். இப்போ இதுதான் ஒரு சர்க்கிள் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே நான் ட்ரா பண்ணிக்கிறேன். நமக்கு ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட் தெரிஞ்சாதான் நமக்கு எண்டிங் பாயிண்ட்க்கு தெரியும், கரெக்டாக? ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட் தெரிஞ்சாதான் நமக்கு ஒரு எண்டிங் தெரியும்.
ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி மென்ஷன் பண்ணணும், நம்மளால் நூலை வச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக இந்த மாதிரி 2 ஸ்டிச் மார்க்கர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்கள் ப்ரிஃபரன்ஸ் தான். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல இந்த ஸ்டிச் மார்க்கர்ஸ் நான் போட்டுட்டேன் அப்படின்னா நமக்கு ஈஸியாக தெரியும், ஓகே இது இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கோம், இனிமேல் போட்டுக்கிட்டே வரணும், இதுதான் நம்ம எண்டிங் பாயிண்ட்டு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்காக மெயினாக யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் ஸ்டிச் மார்க்கர்ஸ் யூஸ் பண்ணாமல் நான் போடுறேன் அப்படின்னா சின்ன ரவுண்டாக இருந்தால் ஓகே, நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கலாம். பட் இதே ஒரு பெரிய ரவுண்டு, ஒரு 95 செயின்ஸ் ஆர் ஏதோ ஒன்று போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் நீங்கள் ஒரு கவுண்ட் வச்சுட்டே வருவீங்க, ஃபுல்லாக வச்சுட்டே வருவீங்க. அகெயின் உங்கள் மேலேயும் உங்களுக்கு டவுட் வந்துடும், நம்ம எத்தனை கவுண்ட் பண்ணியிருந்தோம், எது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு எது எண்டிங் பாயிண்ட்டு நமக்கு தெரியாது. ஸோ அந்த அந்த கன்ஃபியூஷனை போக்குறதுக்காக தான் ஸ்டிச் மார்க்கர்ஸை வந்து யூஸ் பண்ணுவோம். இதுக்காக தான் மெயினாக யூஸ் பண்ணுவோம். இது நீங்கள் வந்து பண்ணணும், சரி எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு சர்க்கிள் நான் இதுதான் என்னோடய ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னா இந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் இப்படி பண்ணிவிட்டு உங்கள் ஸ்டிச்சஸை இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். நீங்கள் இருந்து ஆரம்பிக்கிறப்போ உங்களுக்கு தெரியும் இதுதான் எண்டிங் பாயிண்ட்டுன்னு உங்களுக்கு தெரியும், ஏன்னா நீங்கள் ஸ்டிச் மார்க்கை யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இவ்வளோ தான். அண்ட் தென் பார்த்தோம்னா ஒரு க்ரோஷேயில் நீங்கள் ஒரு சேஃப்டி ஐஸ் யூஸ் பண்ணுறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னு நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போ நான் ஒரு வீடியோவில் ஒரு கிளிப் ஆட் பண்ணுறேன், இங்கே பாருங்கள், இது நான் எம்ப்ராய்டரியாக பண்ணது. அதே இந்த கிளிப் பாருங்கள், நான் சேஃப்டி ஐஸை யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் எது ரொம்ப குட் லுக்கிங்காக இருக்குது, இது தானே. அப்படின்னா நம்ம சேஃப்டி ஐஸ் யூஸ் பண்ணிக்கணும். இந்த சேஃப்டி ஐஸை பொறுத்த வரைக்கும் ஒரே சைஸ்லலாம் இல்லை, ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் சைஸ்லேயும் இருக்கும். இந்த சைஸில் இருக்கும், அதை விட கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும், அதை விட இன்னும் பெருசாகவும் இருக்கும். ஸோ சைஸஸ் பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் கொடுத்துருப்பாங்க. வித் நோஸ் கூட நமக்கு இருக்கும். இந்த மாதிரி பொம்மைங்க, அந்த மாதிரி பொம்மையோட இதை தான் ஆமிகோமி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா இது கூட பார்த்தோம்னா ஒரு ரப்பர், ஏன்னா வந்து இது வந்து மெயினாக எதுக்காக இந்த ரப்பர் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா டைட்டாக இருக்கிறதுக்காக. இந்த இடத்துல லைக் தோடு இருக்கும்ல, எப்படி தோடில் ரப்பர் போடுவோம், ஸோ அந்த மாதிரி இது வந்து ரப்பர் போட்டோம்னா இது கீழே கிட்ட இருந்தால் போதுங்க, நீங்களும் ஒரு குட் க்ரோஷேராக மாறலாம். தென் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஸ்லிப் நாட்டும் செயின் நாட்டும் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இந்த ப்ராடக்டோட லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. அண்டில் நவ், பை பாய்.